என்னதான் நடக்குது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல? ஐபிஎல் 2026 தோனி விளையாட மாட்டாரா? ஐபிஎல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாதி ஐபிஎல் சீசனும் முடிஞ்சிருச்சு. தோனி சிஎஸ்கேக்காக ஒரு மேட்ச் கூட விளையாடவே இல்ல. இதுக்கப்புறமும் தோனி விளையாட மாட்டேன்ட்டாரா? அவருக்கு காஸ்ட் சரியாகலையா? இல்ல தோனி வேற பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரா? அத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது காஸ்ட்ரெயினால தல 2 வீக்ஸுக்கு மட்டும் ஐபிஎல்ல மிஸ் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ பாதி ஐபிஎல் சீசன் முடிஞ்சிருச்சு. அப்பயும் தல பிராக்டிஸ் செஷனை அட்டெண்ட் பண்றாரு. அவரு ஃபிட்னஸ் டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டாரு. இன்னும் எதுக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை மேட்ச்ல விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை சிஎஸ்கே தலையை விளையாட வச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. தோனி திரும்ப சிஎஸ்கே டீம்ல மேட்ச் விளையாடணும்னா அவரு பேட்ஸ்மேனா விளையாடுவாரா இல்ல இம்பாக்ட் பிளேயரா விளையாடுவாரா? இந்த கேள்விக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் கோச் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்னன்னா, தோனி திரும்ப வந்தாருன்னா அவரு பழையபடி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச்ல தல விளையாட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. தல இல்லாத டைம்ல சஞ்சு தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. ஐ திங்க் தல இஸ் லைக்லி டு பிளே மே 2 சிஎஸ்கே vs எம்ஐ. இந்த மேட்ச்ல தல வருவாருன்னு எதிர்பார்க்கலாம்.